நேற்று ஒரே நாளில் மட்டும் 6 படுகொலைகள் நடந்திருக்கு. எந்த நாட்டில்? திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற தமிழ்நாட்டில். தென்காசி மாவட்டத்தை சார்ந்த அதிமுக நிர்வாகி வெளியப்பன், ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த மோகன், கோவை மாவட்டத்தை சார்ந்த கோகுல், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த பழனி, சென்னை பெரும்பாக்கத்தை சேர்ந்த ஜெயராஜ், கோவை மாவட்டம் ஆத்துப்பாளையத்தை சேர்ந்த கோகுல், இந்த 6 பேரும் நேற்றைய தினம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? ரொம்ப நாளாக நம்ம இந்த கேள்வி எழுப்பிட்டு வரோம். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையாக இருக்கட்டும், அதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவரான ஜெயக்குமார் அவர்களுடைய கொலையாக இருக்கட்டும், இந்த கொலைகள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப சாமானிய மக்களுடைய பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்கிற ஒரு அச்சம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே பரவி கிடக்கிறது. தமிழ்நாட்டில் நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம், இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் ஸ்டாலின் தான், திராவிட மாடல் ஆட்சியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று தொடர்ந்து பச்சை பொய்யை பேசி வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த படுகொலைகளுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? ஏன் இந்த படுகொலைகள் எல்லாம் நடக்குது? இப்ப திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அது ஏற்கனவே இருக்கிற பழைய ரவுடிகள் எல்லாம் கட்டுப்படுத்தினா புதுசா ரவுடிகள் வர்றாங்க, முன்விரோதம் காரணமா கொலை நடக்குது, அதுக்கெல்லாம் நாங்க என்னங்க செய்ய முடியும் என்று அவர்கள் தரப்பில் சொல்கிறார்கள். கடந்த ஆட்சி காலத்துல கொலையே நடக்கலையா என்று. கடந்த ஆட்சி காலத்திலும் கொலை நடந்தது, அதற்கு முன்புள்ள ஆட்சி காலத்திலும் கொலை நடந்தது. கொலை என்பது காலாகாலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் தினம் ஒரு கொலை என்கிற அளவிற்கு நடந்து கொண்டிருந்த கொலைகளினுடைய எண்ணிக்கை இப்போ ஒரே நாள்ல 6 கொலைகள் நடக்கிறது என்றால், அப்ப தமிழ்நாட்டில் காவல்துறையும் உளவுத்துறையும் இருக்கிறதா, இல்லை உளவுத்துறையினுடைய செயல்பாடு செயலிழந்து போய்விட்டதா என்கிற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? கொலைகள் நடக்கும் தான், அந்த கொலைகளை நடக்க விடாமல் முன்கூட்டியே ஒரு கொலை நடக்க போகிறது என்பதை கண்டறிந்து அந்த தகவலை காவல்துறைக்கு கொடுப்பதற்காகத்தான் உளவுத்துறை என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. உளவுத்துறையினுடைய வேலையே தவறு நடக்க போகிறது என்பதை அறிவதுதான், அதை புலனாய்வதுதான். அதை அறிந்துவிட்டு காவல்துறைக்கு தகவல் சொல்றது. காவல்துறை என்ன செய்யும்? உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் அந்த தவறு நடக்காமல், அந்த குற்றம், அது கொலையாக இருக்கட்டும் கொள்ளையாக இருக்கட்டும் என்ன குற்றமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த குற்றம் நடைபெறாமல் தடுப்புவதுதான் காவல்துறையினுடைய வேலை. காவல்துறையின் வேலை என்பது குற்றவாளிகளை தண்டிப்பது மட்டுமல்ல, குற்றங்களே நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையினுடைய வேலை. அதற்காகத்தான் காவல்துறையும் உளவுத்துறையும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த படுகொலைகள் எல்லாம் பார்க்கிற போது உண்மையிலேயே காவல்துறையும் உளவுத்துறையும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒவ்வொரு சாமானிய மக்களுடைய மனதிலும் எழுகிறது. உண்மையிலே மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். பத்திரிகையை திறந்து பார்க்க முடியலைங்க, பத்திரிகையை திறந்து படிக்க முடியல, ஊடகங்களை செய்திகளை பார்க்க முடியல. எங்கு பார்த்தாலும் வெட்டு, குத்து, ரவுடிசம், அராஜகம், கட்ட பஞ்சாயத்து, கொலை, படுகொலை. இது என்னது? இது தீர்வு தான் என்ன? யார் இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும்? 2 நாள் முன்னாடி மகாவிஷ்ணு கைது செய்யப்படுறாரு. எதுக்கு? மாணவர்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை விதைத்து விட்டார் என்கிற காரணத்திற்காக அவரே கைது செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் அவரை டிரான்ஸ்பர் செஞ்சிருக்கிறாங்க, பணியிட மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்கணும்னா, ஆசிரியரை நீங்க டிரான்ஸ்பர் செஞ்சீங்க, துறை சார்ந்த நபர், அவருடைய துறையின் கீழ் தான், அவருடைய பள்ளிக்கூடத்தில் தான் நடந்தது என்பதற்காக நீங்க அவரை டிரான்ஸ்பர் செஞ்சீங்க இல்லையா? உண்மையிலே மகாவிஷ்ணு அவர்களுடைய அந்த விவகாரத்தில் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்படவில்லை என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. ஏற்கனவே முந்தைய காணொலிகள்ல நம்ம அது குறித்து விரிவா பேசியிருந்தோம். ஆனா அந்த மகாவிஷ்ணு அவருடைய விவகாரத்துல பாத்தீங்கன்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நோக்கி கேள்விகளை திமுகவினர் எழுப்பினார்கள். எழுப்பிட்டு என்ன சொன்னாங்க? நாங்க யாரா இருந்தாலும் தட்டி கேட்போம், எங்க கட்சியினுடைய அமைச்சராக இருந்தாலும் தவறு நடந்ததென்றால் நாங்கள் தட்டி கேட்போம், நாங்கள் யாருக்கும் அடிமையா இல்லை, துறை சார்ந்த அமைச்சரையே நாங்கள் கேள்விக்குட்படுத்துவோம் என்று பேசிய திமுகவினர் ஒருவராவது தமிழ்நாட்டில் இவ்வளவு படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையும் உளவுத்துறையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த காவல்துறையையும் உளவுத்துறையையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில், நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நோக்கி இந்த திமுகவினர் எத்தனை கேள்விகள் எழுப்பினார்கள்? திமுகவினரிடம் நேரடியாகவே நம்ம கேட்கிறோம்,
நாங்கள் யார் தப்பு செஞ்சாலும் நாங்கள் கேள்வி கேட்போம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இதனால் வரை தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நோக்கி நீங்கள் எழுப்பிய கேள்விகள் என்ன? உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. இப்ப அமெரிக்காவில் இருக்கிறார் அவர். இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் எல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிகிறதா, இல்லை தெரியாமல் தான் இதெல்லாம் நடக்கிறதா? இப்ப தமிழ்நாட்டில் அவர் இருந்த போதும் இப்படிதான் நடந்தது. கடந்த ஆட்சி காலத்தை விட இப்போது அதிக அளவிலே கொலைகளினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து தான் வருது. அப்ப ஏற்கனவே பல முறை நாம் பேசியிருக்கிறோம். எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோருமே இது குறித்து பேசியிருக்கிறார்கள். பேசாத ஆட்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது. என்ன செய்ய போறீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள்? நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். உங்களுடைய துறை, உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை, ஏன் இவ்வளவு பிரச்சனை? இப்ப தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை மீது எங்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கையும் உண்டு, மரியாதையும் உண்டு, மதிப்பும் உண்டு. ஏனால் தமிழ்நாடு காவல்துறை உண்மையிலேயே அவர்கள் திறம்படைத்தவர்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு காவல்துறை போன்று தகுதியும் திறமையும் வாய்ந்த ஒரு காவல்துறை இந்தியாவில் நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தகுதி படைத்த திறமை வாய்ந்த துறை தான் தமிழ்நாடு காவல்துறை. அப்ப ஏன் காவல்துறையால் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியல? அப்ப காவல்துறையும் உளவுத்துறையும் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் திணறுகிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த படுகொலைகள் எல்லாமே யார் செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய படுகொலைகள் எல்லாம் யார் செய்கிறார்கள்னா சின்ன சின்ன பசங்க செய்யறாங்க. 17 வயசு, 18 வயசு, 19 வயது மாணவர்கள் செய்கிறார்கள். இதை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி, அந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கப்பட்ட அந்த மாணவர்களும் இளைஞர்களும் தான் என்ன செய்யறாங்க? இந்த படுகொலைகளை நடத்துகிறார்கள். மதுரையில் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகி அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர் படுகொலை செய்யப்பட்டார். நாடு ரோட்டில் பட்ட பகலில் அமைச்சர் பிடிஆர் அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலேயே வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். படுகொலை செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க. அவர் மட்டுமில்ல, நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க செய்தித்தாள பாருங்க, படுகொலைகளாக இருக்கட்டும், பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலையுமே ஈடுபடக்கூடிய நபர்கள் எல்லாமே சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க. ஏன் இந்த மாணவர்களும் இளைஞர்களும் இவ்வளவு தவறான ஒரு செயல்பாட்டுக்கு போறாங்க? எப்படி எளிதாக இந்த மாணவர்களுடைய கைகளில், இளைஞர்களுடைய கைகளில் இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எல்லாம் கிடைக்குது? ஒருபுறம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதனுடைய புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இன்னொரு புறம் மதுபான கடைகளை அரசே திறந்து வைத்து அரசே மாணவர்களையும் இளைஞர்களையும் குடிகாரர்களாக்கி கொண்டிருக்கிறது. அவன் என்ன பண்ணுவான்? வேலை வாய்ப்பும் இல்லை. படித்து முடித்து விட்டு பெரும்பாலான இளைஞர்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான். தவறான வழிகளுக்கு அவர்கள் செல்வதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று இதுதான். முதல்ல இந்த போதை இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அது ஒன்று. இரண்டாவது, இந்த மாணவர்கள் இளைஞர்கள் படித்து முடித்ததும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை அரசு உறுதிப்படுத்தணும். இதை செய்யலைன்னா இந்த சமூகம் சீரழிந்து போன ஒரு சமூகமாக மாறிவிடும். மாறிடுச்சு ஏற்கனவே. ஒரு தலைமுறை இளைஞர்களையே சிந்திக்கும் திறனற்ற ஒரு கூட்டமாக இன்னைக்கு மாற்றி வச்சிருக்கிறீங்க. போதைப் பொருட்களுக்கு அவர்களை அடிமைகளாக மாற்றி இது போன்ற விரும்பத்தகாத செயல்பாடுகளில் ஈடுபட்டு அதுவே தங்களுடைய வேலையாக, அதையே தங்களுடைய பிழைப்பாக, தொழிலாக இன்னைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் மாற்றி வச்சிருக்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை, பேராபத்து. தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்து. இதை தடுத்து நிறுத்தலைன்னா இது மற்ற சாதாரணமான மற்ற பிரச்சனைகளை போல எளிதாக இதை நம்ம கடந்து செல்லக்கூடிய செய்தி இல்லை. ஒரு நாள் பேசிட்டு அடுத்த நாள் நம்ம போகக்கூடிய கடந்து போகக்கூடிய செய்தி இல்லை. இது ஒரு பொது விவாதமாக தமிழ்நாடு முழுக்க உள்ள ஊடகங்கள் இந்த பிரச்சனையை எடுக்க வேண்டும், தொடர்ந்து எடுக்க வேண்டும். இதை பேசணும். எதையெல்லாமோ நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், எதையெல்லாமோ விவாத பொருளாக மாத்திட்டு இருக்கீங்க. 2 நாள் 3 நாளா மகாவிஷ்ணு தான் விவாத பொருளே ஊடகங்களிலே. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து எத்தனை நாள் ஊடகங்கள் பேசியது, விவாதித்தது? இதற்கான காரணம் என்ன? இதற்கான தீர்வு என்ன? எத்தனை ஊடகங்கள் பேசியது? ஊடகங்கள் பேச வேண்டும். இனியும் எத்தனை காலம் தான் ஊடகங்கள் திமுகவை பாதுகாக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்க போறீங்க? இதுவே கடந்த ஆட்சி காலத்தில் இது போன்ற தவறுகள் நடந்தது என்றால் என்ன இருக்கும்? பெரிய விவாத பொருளாக இருக்கும், கொந்தளிச்சிருக்கும் தமிழ்நாடு. எல்லோரும் எதிர்த்து நின்றிருப்பார்கள், கேள்விகளை முன்வைத்திருப்பார்கள். ஆனா இன்னைக்கு இதை எதிர்த்து பேசுவதற்கு ஆள் இல்லை. இவ்வளவு கொலைகள் நடக்கிறது, இவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது. ஆனாலும் நல்லாட்சி கொடுக்கிறோம், எங்களை போல ஒரு ஆட்சி யாருமே இதுவரைக்கும் கொடுத்ததில்லை என்று சொல்லி திமுக தன்னைத்தானே விளம்பரப்படுத்தக்கூடிய செய்தி அரசியலை மட்டுமே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது ஒரே ஒரு ஆள் தான், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். உங்களுடைய துறை தான். உங்களுடைய துறையில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது என்றால் உங்களுக்கு தெரியாம நடக்குதுன்னா நீங்கள் முதலமைச்சராக இருந்தே பயன் இல்லையே. அப்படி நிறைய பேர் தான் சொல்றாங்க, ஸ்டாலின் அவர்கள் அவர் என்னங்க பண்ணுவாரு, அவருக்கு தெரியலங்க, அவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக இது மாதிரி எல்லாம் செயல்பாடுகள் நடக்குது, தவறுகள் நடக்கிறது என்று. என்ன தவறு நடந்தாலும் அப்படிதான் சொல்கிறார்கள்.
அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தகுதியற்ற நபர் என்று நீங்களே சொல்கிறீர்களா, அவர்களே சொல்கிறார்களா? இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் கட்டுப்படுத்த வேண்டும். அது உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அந்த இடத்தில் இருந்தே பயன் இல்லையே, ராஜினாமா செஞ்சுட்டு போயிடலாமே, அப்படிதானே? இல்ல தெரிந்துதான் நடக்கிறது என்றால் ஏன் இதையெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை? இவ்வளவு தவறுகள் நடப்பது தெரிந்தும் நீங்கள் அமைதி காக்கிறீர்கள், இதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் ஒரே வழிதான். கடந்த ஆட்சி காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்கிற போது ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் ஐயா ஸ்டாலின் அவருடைய ஸ்டேட்மெண்ட், ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும். அதே ஸ்டேட்மெண்டை தான் சீரழிந்து கிடக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை உடனடியாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலைன்னா ஆக மு.க. ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்கிற குரல்கள் தமிழ்நாடு முழுக்க எழும்பும். நீங்க அதை செய்வீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஏன்னா 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இதற்கு மேலும் நீங்கள் இதை செய்யலைன்னா ராஜினாமா பண்ணிட்டு தாராளமா போயிருங்க ஐயா, வேற வழி இல்லை.